வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இது வந்து டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். சரிங்களா? இந்த ஆப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோஸ் ஆப். இந்த கோஸ் ஆப் சொன்னேன் இல்லைங்களா? இந்த கோஸ் ஆப் வந்து எதுக்குன்னா, டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். டியூட்டி வந்து ரேபிடோ, ஓலா, ஊபர்ல ஓட்டுறாங்க. ப்ளஸ் அது தவிர்த்து டெலிகிராம் குரூப்பு சம்திங் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி இந்த கார்ப்பரேட் ஆப்ல வந்து பெனிஃபிட்டான ஒரு 2 விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்களுக்கு வெண்டார்ஷிப்பும் குடுப்பாங்க. ப்ளஸ் வந்து நீங்க வெறும் டிரைவராவும் எடுத்துக்கலாம். இல்ல இது பண்ற மாரியும் இருக்கும். இது எப்படின்னானா, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த பேஜ்குள்ள போனோம்னா இப்படி வரும். இந்த மாரி டியூட்டி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இது குடுத்த உடனே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி டூ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓகேங்களா? டேட்டு 31 இன்னி தேதி 1:15க்கு அங்கே பிக்கப். அங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்டில் சாரி பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே சென்னை ட்ராப். அவங்க கேட்டிருக்க ஃபெசிலிட்டி பாருங்கள். 1 வே ட்ரிப்பு, கம்ஃபர்ட் சடான் வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ சடான் வெஹிக்கிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சிஎன்ஜி ப்ரையாரிட்டி. சிஎன்ஜி வெஹிக்கிள் தான் மெயின் கேட்குறாங்க. ஓடிபி ரெக்வயர்மெண்ட். அது ஆக்சுவலி இந்த டியூட்டியில் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிரைவர் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி இருந்தால் கேரியர் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உள்ளே போனீங்கன்னா, இது இன்டர்பேஜ் இப்படி தான் வரும். அந்த லொக்கேஷனில் வண்டி இருந்ததுன்னா, இங்கே லொக்கேஷனை கொடுத்துட்டு, நம்ம வண்டி டீட்டெயில் கொடுத்தோம்னா, ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ஆக்சுவலி இதோட இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, டிரைவராக சென்னையில் ஓட்டுறவங்க, இல்லை சம்திங் கேரளாவும் ப்ளஸ் பெங்களூரு அங்கங்கே இருக்கணும். ஆனால் மெயினு சென்னையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் வாட்டெவர் எப்படி சொல்கிறது, மெயின் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து சவுத்து, அதாவது நார்த்தோட இதோட இது பூரா வந்து ஹிந்திக்காரங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இது ஓகே பண்ணுறேன் அப்படின்றவங்கலாம், இல்லை மேலும் விஷயம் தெரியணுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து எப்படி இதோட ஐடி வாங்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஏன் தமிழில் போடுறேன்னா, மோஸ்ட்லி இது வந்து ஹிந்தி இதுன்றதுனால எல்லாம் ஹிந்தியில மட்டும்தான் நிறையா இருக்கும். அதனால சரி இப்போ நான் தமிழில் போடுறேன். சப்போஸ் நம்ம இது சென்னை ஆளுங்க, தமிழ்நாட்டு ஆளுங்க இது யாருன்னா பார்த்துட்டு வேணுன்ற மாரினா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து லைக் போடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது கொண்டு இது சம்மந்தமா கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா, அடுத்து இது எப்படி என்ன பண்ணணுன்ற மாரி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இது அதுக்கப்புறமா அது இதுவாச்சுன்னா, அதுவும் வேற ஒரு ஆப்பும் இருக்குது. அதையும் சொல்றேன் என்ன ஏதுன்னு. ஆ அப்புறம் வந்து மெயினான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி எ இப்போ சொன்னதுல வந்து இது இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இப்போ அமௌண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற டியூட்டி எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏன்னா, இதுல வந்து மெயின் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நீங்க தப்பா நெனச்சுக்க கூடாது. ஏன்னா, என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு அப்டின்ட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உடுமலைப்பேட்டை திருப்பூர் ஓகேங்களா? அங்கருந்து கரூர் ஓகேங்களா? 144 கிலோமீட்டர். அவன் 140 கிலோமீட்டருக்கு மேல போனா, இந்த போட்ருக்காங்க பாருங்க. ரூ. 14.25 எக்ஸ்ட்ரா போனா இந்த ரேட் குடுப்பாய்ங்க. டோலு டோல் எக்ஸ்ட்ரா குடுத்துர்றாய்ங்க. இதுல வந்து மெயின் நோட் பண்ணணும். டோல் வந்து இன்க்ளூட் போட்டிருக்காங்களா? ஸ்டேட் பெர்மிட் இன்க்ளூட் போட்டிருக்காங்களா? ஏர்போர்ட் இன்க்ளூட் போட்டா டிரைவர் சார்ஜ் எப்பவுமே இன்க்ளூட் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாரி நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து கிலோமீட்டருக்கு அமௌண்ட் மட்டும் கணக்கு பண்ணி போட்டா மட்டும் ஓகே. பெஸ்ட் அது. சப்போஸ் இங்க இன்க்ளூட் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து மேப்ல போயிட்டு இங்கிருந்து இவ்வளோ தூரம் போடுவது எவ்வளோ கிலோமீட்டர் வருது. அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போலான்றத எடுத்து வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்ட போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா,
பேட்டாவும் ஆட் பண்ணிக்கணும் அது கூட. ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் டோல் எவ்வளோ வருதுன்னு மேப்ல செக் பண்ணிட்டு, ஆ போட்டீங்கன்னா, டோட்டலா எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, அந்த அமௌண்ட்ட பெட்ன்னு இருக்கு பாருங்க. இத டச் பண்ணி, இந்த இடத்துல இங்க நம்ப கிலோமீட்டருக்கு இவ்வளோ தூரம் வருது. பேட்டா இவ்வளோ சேர்த்து, டோல் சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வருது. அப்படின்னு அந்த அமௌண்ட் இதில மென்ஷன் பண்ணி, பெட் குடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நானே ஒரு அமௌண்ட் குடுக்குறேன் இருங்க. இங்க குடுத்தது 2000 இது. நான் வந்து ஒரு ரூ. 3500 குடுக்குறேன். 3500 ஓகே. பெட் குடுத்துட்டேன். பெட் குடுத்தோனே, யுவர் பெட் அக்செப்ட்ன்னு வருதா? ஓகே. இப்போ இங்க பெட் ரேங்க்ன்னு இருக்கு பாருங்க. இதே மாரி எல்லாரும் வச்சிருக்க பெட் குடுப்பாங்க. இங்க பெட் ரேங்கிங் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஆஃப் சைடு இருக்கிறது அவங்க தான் பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில யார் முதல்ல குடுத்துருக்காங்களோ, அதாவது கம்மியான அமௌண்ட்ல அவங்களுக்கு ட்ரிப் ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். சப்போஸ் இல்ல எல்லாருமே அதிகமா குடுத்துருந்தாங்கன்னா, அதில மினிமம் யார் கொஞ்சம் கம்மியா குடுத்தாங்களோ அவங்ககிட்ட கால் பண்ணி பேசி அவங்களுக்கு அசைன் பண்ணி குடுப்பாங்க. அமௌண்ட் பேசி. ஓகேங்களா? இது இப்படி தான் டியூட்டி எடுக்கிற மாரி இருக்கும். இந்த இதில. சில இது டைரக்ட்டாவே இப்படி அப்செட் பண்ணோம்னா, இது ஓகே குடுத்தோம்னா உடனே உங்களுக்கு டைரக்ட்டா ஓகே ஆயிடும். டியூட்டி வந்து அசைன் ஆயிடும். பட் ஆனா இது அமௌண்ட் கம்மியா இருக்கும். நீங்க அமௌண்ட் உங்க டேரிஃப்க்கு வேணும்னா இது பெட் பண்ணணும். சப்போஸ் அது தவிர்த்து இத ஸ்வைப் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அசைன் ஆயிடும். அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது டைரக்ட்டா உங்களுக்கு அசைன் ஆயிடும். நீங்க எடுத்து ஓட்டிக்கலாம். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. கம்மியா ஓட்டுனா டைரக்ட்டா எடுத்துக்கலாம். இல்ல வெயிட் பண்ணி நம்ம நல்ல டாரிஃப்க்கு எடுக்கணும்னா, பெட்டிங் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாரி இதுல வந்து எப்பவுமே ரெகுலரா அட்வான்ஸ் டியூட்டி ரெகுலரா அவ்வளோ அட்வான்ஸ் டியூட்டி இருக்கும். இது ஏப்ரல் 1ஆம் தேதி. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கான அட்வான்ஸ் டியூட்டி இதுல இருக்கும். நீங்க பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நல்ல ஒரு இதுவா தான் இருக்கும். அதனால சொல்றேன். இத வந்து எடுத்து ஓட்டுறதுக்கு ஓகே. பட் இத எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு நீங்க வெண்டர் ஐடி வாங்கணும். அது வெண்டர் ஐடி எப்படி வாங்குறது? இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா வந்து இல்ல ஓகே டிரைவருங்களுக்கெல்லாம் இல்ல வெண்டார் ஐடி வேணுன்றவங்கலாம் கமெண்ட் ப்ளஸ் வந்து வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் போடுங்க. மெயின் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வந்து ஒரு 100 தாண்டிடுச்சுன்னா, கம்பல்சரி அது எப்படி பண்ணணும்னு என்னான்னு அடுத்து ஒரு இதே மாரி ரெக்கார்டிங் வீடியோல ஒண்ணு போடுறேன். ஓகே. நன்றி.